வெளியேற்றத்தில் உண்டு. இது போல வந்து இவ்வளோ அராஜகமாக ஒரு நிமிஷத்தில் இது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக விரோதம். இது வந்து பிஜேபி வந்து பொதுவாக வந்து இந்த மாதிரி நிலைப்பாடு எடுக்கும். அவங்க மேலேருந்து கொடுத்துற இன்ஸ்ட்ரக்ஷனில் இது வரைக்கும் புதுச்சேரி சட்டமன்றத்தில் வெளியேற்றத்தில் உண்டு. இது போல் வந்து இவ்வளோ அராஜகமாக ஒரு நிமிஷத்தில் குண்டுகட்டை தூக்கி வெளியே போகிறதெல்லாம் கிடையாது. இது வந்து மக்களுக்கோசமான சபை. இன்றைக்கி புதுச்சேரியில் ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவுது. இந்த சூழ்நிலையில் 10 பேர் செத்து இருக்கிறாங்க. 10 பேர் வந்து விஷத்தண்ணி குடிச்சு செத்துருக்காங்க. பலர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. கிட்னி போகுது. முக்கியமாக தனியார் ஹாஸ்பிட்டலில் கூட நீங்கள் நிரம்பி வெளியுது. இன்றைக்கி இதை பற்றி விவாதிக்கணும்னு சொல்கிறோம். அதே போல் கொண்டு வந்திருக்க 5 பில்லு வந்து ஒரு 4 நிமிஷத்தில் விவாதம்லாம் பாஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதை பற்றி விவாதிக்கணும்னு சொல்கிறோம். தொடர்ந்து போன சட்டமன்றத்தில் நீங்கள் சொன்ன எதையுமே வந்து நடைமுறைப்படுத்தலை. அதெல்லாம் பற்றி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச சொல்லும்போது நம்மளை வந்து உதாசீனப்படுத்தி தொடர்ந்து சபை நடத்தினாங்க. சரி, நம்ம வந்து ஜனநாயக முறையில் உட்காந்து நம்ம வந்து கேட்டோம். ஆனால் ஒரு இது வரைக்கும் எந்த சபாநாயகரும் செய்யாத ஒரு விஷயத்த அத்தனை பேரை வந்து குண்டு கட்டா தூக்கி வெளியே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு மட்டும் இல்லை, எங்களை மக்களையெல்லாம் அசிங்கப்படுத்துகிற மாதிரி நான் நினைக்கிறேன். இது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக விரோதம். இதை வந்து பிஜேபி வந்து பொதுவாக வந்து இந்த மாதிரி நிலைப்பாடு எடுக்கும். அவங்க மேலேருந்து கொடுத்துற இன்ஸ்ட்ரக்ஷனில் இதை கடுமையாக இன்றைக்கி நிறைவேற்றிருக்காங்க. தொடர்ச்சி இங்கே உட்காந்துருக்கீங்களே, அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறோம்? நாங்கள் இங்கே தான் இருப்போம். எங்களுக்கு வந்து சபையை வந்து தொடர்ந்து நடத்தணும். சட்டத்தில் இடம் இருக்குது. இது வந்து அலுவல் ஆய்வுக்குள்ள எடுக்கப்பட்ட முடிவு இல்லை. இவங்களே முடிக்கிறாங்க சபையை. எங்களுக்கு வந்து புதுச்சேரியினுடைய இந்த அத்தியாவசிய விஷயங்களை பேசுறதுக்கு எங்களுக்கு சபையை இன்னும் ஒரு 5 நாளாவது நடத்தணும். ஆமாம், இங்கே உட்காந்துருப்போம். எங்களுக்கு பதில் சொல்லிட்டோம். எங்களுக்கு பேசுறதுக்கு கூட வாய்ப்பு தரல. எங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான் நடத்த போகிறோம். சரி, உங்கள் தரப்பில் பேசுங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்களுக்கு கருத்துக்களை சொல்லிடுவோம். பேசுறதுக்கே வாய்ப்பு இல்லாத வெளியே போகிறது வந்து மோசமான ஜனநாயக விரோதம். சட்டசபையை நடத்துறதுக்கு பயப்படுறாங்க. ரொம்ப ரொம்ப வந்து வேதனை அளிக்கக்கூடிய விஷயம். எங்களுடைய கூட்டணி கட்சி, அதாவது எங்களுடைய இந்தியா கூட்டணி கட்சியினர் இதை பற்றி முறையிடும்போது முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லும்போது தடுத்து இது பெரிய, அதாவது இதை முக்கியத்துவம் கொடுக்காம எங்களை வெளியேற்றிருக்கிறாங்க. இது கண்டிக்கத்தக்க விஷயம். அதேமாதிரி இன்னும் ஒரு 5 நாள் நடத்தணும்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். அதையும் வந்து புறந்தள்ளிட்டாங்க. எதுவுமே இல்லாமல் குண்டுக்கட்டாக தூக்கி போடுன்றது வந்து ஒரு உண்மையிலே இந்த பிஜேபியோடைய அரக்கத்தனத்தையும் பிடிவாத குணத்தையும் காட்டுது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதனால் இங்கே இந்த போராட்டம் நாங்கள் நடத்துவோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.